ஸோ விருச்சிக ராசி இவங்களுக்கு ஆடி மாதம் வரக்கூடிய சூப்பர் டூப்பர் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். இவங்களுக்கு எவ்வளோலாம் ஈகோயிஸ்டிக்கான கேரக்டர் இருக்குது, அதனால நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கும், நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கைவிட்டு போயிருக்கும். நான் போய் அவங்ககிட்ட கேட்கணுமா பேசணுமா அப்படின்றதால ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் பிரேக் த்ரூ ஆகும். அதான் பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு ஃபோக்கஸ்டே இல்லாமல் செய்கிற மாதிரி ஆகிடும். அதுவும் முக்கியமாக ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு இருக்கு. இந்த மாதத்தில் யார்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும்? ஸோ விருச்சிக ராசி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ரொம்ப நெருக்கமான ரிலேட்டிவ்ஸ் இவங்ககிட்டலாம் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். செலிப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் நல்லது. விருச்சிக ராசி என்பர்கள். ஸோ இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஆடி மாதம் சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பர் மெசேஜ் என்ன மேம்? ஸோ விருச்சிக ராசி இவங்களுக்கு ஆடி மாதம் வரக்கூடிய சூப்பர் டூப்பர் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். இவங்களுக்கு எவ்வளோலாம் ஈகோயிஸ்டிக்கான கேரக்டர் இருக்குது, அதனால நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கும், நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கைவிட்டு போயிருக்கும். நான் போய் அவங்ககிட்ட கேட்கணுமா பேசணுமா அப்படின்றதால ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் பிரேக் த்ரூ ஆகும். அவங்களே அறியாமல் நானா பரவாயில்லையே, நான் இவங்ககிட்ட போய் பேசிட்டேனே, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதே, இந்த மாதிரி எனக்கு ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பிடிக்காது, நான் பரவாயில்ல ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டேனே, அப்படியான விஷயம் நடக்கும். இன்னொரு பக்கம் யார் இவங்க மேலே ஈகோயிஸ்டிக்காக இருக்கிறாங்க, பொறாமை குணத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய அந்த பொறாமை குணம் உடைஞ்சு அவங்க இவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணுவாங்க, ஒரு கன்ஃபெஷன் வைப்பாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கும். என்னெல்லாம் இவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதற்கான வழிவகைகள்லாம் உருவாகும். ஸோ அது அவங்களுக்கு சூப்பர் டூப்பராக நடக்கும் இந்த மாதம். அதாவது ஹாப்பினஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்க போகுது இந்த மாதம் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். சூப்பர். இந்த மாதத்தில் இவங்க என்ன விஷயம் பண்ணாங்க அப்படின்னா அது சக்ஸஸாக மாறும். ஸோ விருச்சிக ராசி இவங்க என்ன விஷயம் பண்ணலாம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறது கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அண்ட் அவங்களோட ப்ரில்லியண்ட்டான ஐடியாஸை எந்த இடத்துல அப்ளை பண்ணுமோ அங்கே கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இண்டிபெண்ட்டாக சில விஷயங்கள் முடிவுகள் எடுக்கணும். அண்ட் சில இடத்துல சில நபர்களை கண்ட்ரோல் பண்ணுறது கூட அவங்களுக்கு ஃபேவராக சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது மாதிரி அவங்களுடைய கனவுகள் வெளியே வர்றதுக்கோ அது நனவாகிறதுக்கோ அதற்கான எல்லா விதமான ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்தும் ஸ்ட்ரென்த்தும் என்கிட்ட இருக்குது அப்படின்றத ஒரு ஒரு மூலதனமாக வச்சு அவங்க சில செயல்களில் ஈடுபட்டால் அது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதத்தில் இந்த பர்சன் கிட்டலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா யார்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும்? ஸோ விருச்சிக ராசி யார்கிட்டலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ரொம்ப நெருக்கமான ரிலேட்டிவ்ஸ் இவங்ககிட்டலாம் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்களாம் எனக்கு நல்லவங்க தான், நல்லது தானே செய்வாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்களோட ஏதாவது ஒரு பார்ட்டி செலிப்ரேஷன்லாம் போகிறாங்கன்னா அங்கேயே ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி ரொம்ப இந்த கெட் டுகெதர் செலிப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுனால இவங்க கிட்டதெல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கிறது கூட நல்லது தான். பார்ட்டி ஃபங்க்ஷன் எதுவுமே வேண்டாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மந்த் இல்லையா? சூப்பர் மேம், சூப்பர். ஸோ இந்த மந்தில் இவங்க பண்ணக்கூடாத விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ விருச்சிக ராசி இந்த மாதத்தில் பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு விஷயத்த செய்கிறது, எதுவுமே தீர ஆராயாமல் உடனே அதனுடைய ஆக்ஷனில் இறங்குறது, பிளானிங்ஸே இல்லாமல் ஆக்ஷனில் இறங்குறது, சுறுசுறுப்பாக இருக்கேன் அப்படின்ற பேரில் எல்லாத்தையும் தடல் புடலாக செய்கிறது, அவசரப்பட்டு செய்கிறது, இது எல்லாமே அவங்க கண்டிப்பாக குறைச்சிக்கணும். ஏன்னா அதாவது பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு ஃபோக்கஸ்டே இல்லாமல் செய்கிற மாதிரி ஆகிடும். கடகடன் செய்வாங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, அங்கே ஏதோ ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்கும். அதனால் அப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுவும் முக்கியமாக ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஓகே மேம், ஓகே. ஸோ இந்த மாதம் முழுவதுமே ஒரு மேனிஃபெஸ்டோ எடுக்கணும்னா என்ன எடுத்துக்கலாம்? ஸோ விருச்சிக ராசி இவங்களுக்கு ஆடி மாதத்துக்கான ஒரு பெஸ்ட்டான மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஏதாவது ஒரு குரு வழிபாடு மேற்கொள்ளலாம். எனக்கு குருவே இல்லை அப்படின்ற போது இந்த மாதம் ஏதாவது ஒரு குரு, மானசீக குருவா இவங்க யாரையாவது சூஸ் பண்ணிக்கலாம். அதற்கான
வழியை வந்து தேட ஆரம்பிக்கலாம். அப்படி ஆல்ரெடி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய தரிசனம் காண்றது, இல்ல அவங்கள ஃபாலோ பண்றது, அவங்களுடைய உபாசனைகள் எடுத்துக்கிறது, இப்படியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான மேனிஃபெஸ்டேஷனா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த குருவினுடைய ஆசீர்வாதம் ஏதோ ஒரு வழியில இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அதுவே அவங்களுடைய வாழ்க்கை வெற்றிக்கான ஒரு வழியை வந்து கொடுக்கும். ஸோ அப்படியான மேனிஃபெஸ்டேஷன் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணலாம். இவங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் என்ன மேம்? ஸோ விருச்சிக ராசி இவங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, எப்பவுமே ஸ்ட்ரென்த்தோட இருக்கணும். எப்பவுமே வந்து நாட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது, மென்டல் ஸ்ட்ரென்த்தோட இருக்கணும். தைரியமா இருக்கணும். எதுவாக இருந்தாலும் துணிச்சலா இறங்கி போராடணும். செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். இவங்களுக்கு வெளியிலேருந்து வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்கன்னா நடக்காது. அவங்களே மோட்டிவேட் பண்ணி தைரியத்தோட அவங்க செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சால் மட்டும்தான் அவங்களால ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து பார்க்க முடியும். ஓரளவுக்கு வாழ்க்கை நல்ல விதமாவது போகும். அதனால யாரையும் நம்பி இருக்காம அவங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷன், அவங்களுடைய தைரியம், பலம் அதை பேஸ் பண்ணி அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாமே நல்ல விதமா முடியும் அப்படின்றது தான் பிரபஞ்சம் தர செய்தியா இருக்கு. சூப்பர். அதாவது விருச்சிக ராசி முதல்ல அவங்களே தட்டி கொடுத்துக்கணும் இல்லையா? சூப்பர் மேம், சூப்பர். விருச்சிக ராசி நேரிலே உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ஒரு சூப்பரான மெசேஜ் கொடுத்துருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லவ் மை செல்ஃப், மோட்டிவேட் மை செல்ஃப் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.